வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டதால் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் நேற்று அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு பல்வேறு விமர்சனத்திற்கும் உள்ளாகியது. முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திரையரங்கில் வெளியிடப்பட்டதாக போலியான பதிவுகளை திமுகவின் ஐடி விங்ஸ் பதிவு செய்யப்பட்டது. இதனால் சமூக ஊடகங்களில் திமுக இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் பித்தலாட்டத்தை செய்ய ஆரம்பித்து விட்டதாக பல்வேறு கருத்துகள் திமுகவிற்கு எதிராக வரத் தொடங்கியது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழையே அரைகுறையாக பேசக்கூடியவர். அங்கு சென்று எதற்காக செல்கிறார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவடையாமல் புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு சென்றுள்ளாரா? முதலில் அவர் அங்குள்ள அதிபரிடமோ அல்லது நிறுவனத்தின் தலைவரிடமோ நேரடியாக பேச முடியுமா? குறிப்பாக தமிழை கூட அவரால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை. வயது மூப்பின் காரணமாக தற்பொழுது அவரது உடல்நிலையும் மிக மோசமாக இருக்கிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் திமுகவின் ஆட்சிக்கு வழிவிடுவாரா என்று பார்க்குமேயானால் தற்பொழுது ஊழல், கஞ்சா, கொலை, கொள்ளை சம்பவங்கள் தான் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் வருடத்திற்கு 2 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு முதலீடுகளை பெறுவதற்காக சென்றார். கிட்டத்தட்ட 11 நாட்கள் பிரான்ஸ் நாட்டில் தங்கியிருந்தார். ஆனால் தமிழகத்தில் முதலீடுகளை பெற்றாரா என்று பார்க்குமேயானால் நிச்சயமாக கிடையாது. வெற்று பேப்பரை தான் கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக துபாயில் 6000 கோடி முதலீடுகளை பெற்றதாக கூறியிருந்தார். ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் எடுபடவில்லை. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிறுவனங்களிடம் பல்வேறு கேள்விகள் அங்குள்ள நிர்வாக தலைவர்கள் கேட்டபொழுது இவர் பதில் பேச முடியாமல் அருகில் இருந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர் ராஜா அவர்கள் பேசியுள்ளார். ஆனால் முதல்வர் என்ற முறையில் ஸ்டாலின் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் அவர் பதில் பேச முடியாமல் மயங்கி விழுந்துள்ளார். காரணம், உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரால் பேச முடியவில்லை என்று டிஆர் ராஜா அவர்கள் சமாளித்து விட்டார். தற்பொழுது அமெரிக்காவில் கூட பித்தலாட்டத்தை செய்ய தொடங்கிவிட்டாரா ஸ்டாலின் என்று கடுமையான விமர்சனமும் வந்து கொண்டிருக்கிறது. முதலில் தமிழ்நாட்டை சுத்தம் செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு செல்லுங்கள். தமிழ்நாட்டிலேயே பல பிரச்சனைகள் குவிந்து காணப்பட்ட நிலையில் எதற்காக அமெரிக்கா பயணம்?